அந்த கான்ட்ராக்டுக்காக ஒன்றுமே இப்போ புரியல அவருக்கு. இன்னும் எது எடுத்தாலும் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. எதில் பாரு இவர் என்ன பண்ணுறாரு, தப்பு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அந்த தப்பு உண்மையானது, பொய்யானது கிடையாது. எதோ கெஸ் பண்ணி சொல்கிறது இல்லை, 100% இது கிடையவே கிடையாதுன்னு வீட்டில் வந்தேன். என்கிட்ட இருக்கிற டூல்ஸ்லாம் எடுத்து போயிட்டு அவர்கிட்ட காட்டேன். இதை பாருங்க, அப்படி அள்ளி காட்டு, இதெல்லாம் எஸ்எஸ். அவர் பார்த்தோன்னே ஒன்றும் புரியல அவருக்கு. பையன் அங்கேயே வச்சுக்கிற ஞாபகம் இல்லை. அப்போ அந்த கான்ட்ராக்டுக்கார் வந்து வந்துட்டான். சார் கொஞ்சம் 2 பேரையும் பார்த்து நடத்துங்க சார். சார் எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை சார். இல்லை சார், நீங்கள் பார்த்து நடத்துட்டேன். அவர் கோவப்பட்டு இருக்கணும். என்னங்க நீங்கள் போய் இந்த போல்டு போனால் இதை வானான்றீங்க, அதை போனால் அது வானான்றீங்க. அவருக்கு தப்பு சொல்லியிருக்கணும். எனக்கு ஒன்றுமே பேசலை. என் மனைவி இருக்காங்க. ஏன் அது உண்மை இல்லை, நான் அனுபவிச்சிருக்கேன், அனுபவம் பட்டு இருக்கிறேன் ஓரளவுக்கு. ஆனால் 100% கரெக்டு. ஒன்றுமே பேசலை. சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சார், வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். சரி சார், நான் போயிட்டு வர 1 hour ஆகும். இங்கே எங்கேயும் கிடையாது, இங்கே எந்த இடத்துலையும் கிடையாது. நான் போயிட்டு இதுக்கு போனேன், பிராட்வே போயிட்டு வரணும். அங்கே ஏன்னா வழக்கமாக வாங்குகிற இடம், அங்கே நிறைய கடைகள் உண்டு. நான் ஒரு கடையை வாங்கி தேர்வு பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போனால் எல்லாமே கிடைக்கும், A to Z எல்லாமே கிடைக்கும் அங்கே. அது இந்த நட்டு போட்டு சம்மந்தமானது. அப்புறம் சரிங்க சார், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணு சொல்ல கொஞ்சம் பார்த்து நடத்துங்க சார் அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அவருடைய காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் எல்லாத்திலையும் கரெக்டாக பேசுகிறன்றத அந்த மனுஷன் தெரிஞ்சு எப்படி இருக்காரு, நல்லா டீமாக இருக்காரு. தன்னுடைய ஆடை அலங்காரத்தை அந்த அளவுக்கு இன்செர்ட் பண்ணி, குறைஞ்சதுன்னா ஒரு 45-50 இருக்கலாம் வயசு அவருக்கு. அவர் அந்த மனுஷன். ஆனால் யாருக்கிட்டையும் அவருக்கு பேசக்கூடியவர் இல்லை. நான் ஏங்கிட்ட அவர் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க சார் அப்படின்னு சார், இந்த நட்டு நீங்கள் கொஞ்சம் எங்கே வாங்கி கொடுத்துருங்க சார், நான் அதுக்கு பணத்தை கொடுத்துட்றேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெல்டருக்கு நான் வெக்கமாகி போச்சு, கூட இருந்த அசிஸ்டன்ட்லாம் வெக்கமாகி போச்சு. ஏன்னா அந்த மனுஷன் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, இவர் எப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் எத்தனை பேர் எடுத்திருக்காரு, எத்தனை இடத்துல போட்டிருக்காரு. ஆனால் இங்கே என்ன பண்ண முடியல, இதை செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அவங்க மேலே போயிட்டாங்க.